மஷ்ரூமில் ஒரு தம் பிரியாணி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு. நம்ம குக்கர் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சம் நெய் கொஞ்சம் விட்டுக்குங்க. நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவு நான் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அதனால இவ்வளோ நெய் எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயும் நெய்யும் விட்டுக்கிறங்க. சோம்பு கொஞ்சம் போட்டு தாளிச்சுக்கிட்டு பாருங்கள், அந்த பட்டை லவங்கம் இது ஏலக்காய் கிராம்பு எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அந்த ஜாதிக்காய் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் வந்து அதை நல்லா பொரியட்டும். சிம்லேயே வச்சு தான் பொரியணும். அந்த ஒரு ஸ்மெல் வந்து வரும், அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு பொரியணும். அது பொரிஞ்சோன்னே அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முந்திரியை போடணும். முந்திரியும் நல்லா பொரியட்டும். நான் வந்து ஒரு அளக்கு மூணு உலக்கு நான் அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். 3 கப்பு. ஒரு கப்புக்கு எப்பயுமே 2 வெங்காயம் 2 தக்காளி 1 பச்சை மிளகாய். எந்த பிரியாணிக்காக இருந்தாலும் இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வேணும்னா கூட போட்டுட்டு ஒரு மூடி போட்டு கூட மூடி வச்சுருங்க. அந்த வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் புதினா கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும். எப்பயுமே புதினா வந்து வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம், தக்காளி வதங்கும் போது கொஞ்சம், அப்புறம் அரிசி போட்டோன்னு கொஞ்சமாக நம்ம அந்த புதினாவை சேர்த்துக்கிறப்ப அந்த ஸ்மெல் வந்து நமக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். நான் உப்பு கொஞ்சம் பத்தலைங்கிறனால உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குறேன். அந்த வெங்காயம் வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் கட்டாயம் நம்ம வதக்கணும். அந்த வெங்காயமும் தக்காளியும் வதக்கிற பதத்தில் தான் நமக்கு வந்து பிரியாணி டேஸ்ட் இருக்குது. பாருங்கள், அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நான் அது வரைக்கும் வதங்கினோன்னு தான் தக்காளியை வந்து நான் போட்டேன். நான் பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி வந்து நல்லா போட்டு வதக்குறேன். பாருங்கள், எந்த பதம் வரைக்கும் நான் வதக்குறேன் பாருங்கள். அந்த பதம் வரைக்கும் வதங்கினா தான் அந்த டேஸ்ட் கொடுக்குது, இல்லைன்னா டேஸ்ட் வராது. அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் போட்டுக்கிறேன். புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிடுறேன். பாருங்கள், நான் அதுக்கப்புறம் தான் நான் இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நான் வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் கட் பண்ணி கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு. நான் எப்படி இப்படி ஒயிட் கலரே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹாஃப் லெமனை விட்டுட்டு நறுக்கும் போது நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு ஹாஃப் லெமனை விட்டுட்டு அந்த நறுக்குனேன். அந்த கலர் துளி கூட சேஞ்ச் ஆகலை. இது ரொம்ப நேரம் வேக வேணாம். மிஞ்சி போனால் 1 செகண்ட் அல்லது 2 செகண்ட் வெந்தால் போதும். அப்படி லைட்டாக ஒரு கிண்டிட்டு 1 கப்பு தயிர் வந்து புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ் தயிராக இருக்கணும், கெட்டியாக இருக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு நான் பாருங்கள் 3 கப்பு வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப்பு தேங்காய் பாலோடு சேர்த்து நான் கிட்டத்தட்ட 1 தேங்காய் அளவுக்கு 3/4 கிலோ பிரியாணிக்கு நான் 1 தேங்காய் எடுத்துட்டு பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த பாலோடு சேர்த்து தான் அந்த தண்ணி வந்து 4 கப்பு அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியில் ஊற்றுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த கொதி வரும்போது ஹாஃப் லெமன் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கொதி வந்தோன்னு தான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஒரு லைட்டாக 1/4 பங்கு அந்த அரிசி வந்து வேகட்டும். வெந்தோன்னே நம்ம வந்து தம் போட்டுடலாம் வாங்க. நம்ம ஒரு பழைய தோசைக்கல் இருந்தால் எடுத்துக்கிறங்க. நான் பழைய தோசைக்கல்லில் தான் இப்போ புதினா கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். பழைய தோசைக்கல்ல நம்ம தம் போட போகிறோம். பழைய தோசைக்கல்லை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தோசைக்கல் காஞ்சோன்னு அந்த குக்கரை தூக்கி வச்சுருங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மூடியை போட்டுட்டு, குக்கர் மூடியை போடக்கூடாது, ஏதாச்சும் ஒரு மூடி அந்த குக்கருக்கு சரியாக இருக்க மாதிரி ஒரு மூடியை வந்து போட்டுட்டு, ஏதாவது கல் இருந்தால் நீங்கள் தூக்கி வைங்க. நான் வந்து நம்ம இடிப்போம்ல கல், அது இருந்தது, அதனால அதை தூக்கி வச்சுட்டேன். சிம்லே ஒரு 20 minutes இருந்துட்டா நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அந்த தம் பிரியாணி. லைட்டாக நான் வந்து ஒரு இடையில ஒரு 2 வாட்டி எடுத்து கிளறி கொடுத்தேன். நமக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து தோற்று போயிடும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளை சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.